Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டயலெக்ட்ரிக்ஸ். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க டாபிக் உள்ள போலாம். டயலெக்ட்ரிக்ஸ். ஸோ டயலெக்ட்ரிக்ஸ் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று ஐசோட்ரோபிக், அனைசோட்ரோபிக் அப்படின்ற ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஐசோட்ரோபிக், இன்னொன்று அனைசோட்ரோபிக். இதில் ஐசோட்ரோபிக் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும் அதோடைய டைரக்ஷன். independent of the direction of E. இதுவே நம்ம அனைசோட்ரோபிக்ல பார்த்தோம்னா இது டிபெண்டாக இருக்கும். dependent upon the direction of the electric field. இதில் பார்க்கும்போது இது ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே இதில் சேமாக இருக்கும். எல்லா டைரக்ஷன்ல இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நாட் சேமாக இருக்காது. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டயலெக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயலெக்ட்ரிக்னா என்னன்னு தெரியும். ஸோ அதில் இருக்கிறதுலாம் அனைசோட்ரோபிக்னா என்ன நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். எதில் வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கும், எதில் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போலரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நம்மளுக்கு தெரியணும். போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் அப்படின்றது இன்டியூஸ்டு dipole moment per unit volume. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன். இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் தான் போலரைசேஷன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to dP by dτ. இது வந்து டைபோல் மொமெண்டோட சிம்பிள். இது கேபிட்டல் P வரும், இது கொஞ்சம் ஸ்மால் p இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ P ப்ரொபோர்ஷனல் E. ஸோ P ப்ரொபோர்ஷனல் பேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்சிலான் நாட் psi e ன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் போலரைசேஷன் என்ன, அதுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எப்சிலான் நாட் சைன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து டயலெக்ட்ரிக்கில் இதை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு inside a uniformly polarized sphere is constant throughout and direction opposite to the applied electric field. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to -P by 3 எப்சிலான் நாட்னு வரும். ஸோ இது உங்களுக்கு கன்க்ளூஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இது ஆன்சர் வரும். E is equal to -P by 3 எப்சிலான் நாட் எக்ஸ்பிரஷன் தான் இந்த ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் அ டயலெக்ட்ரிக் மீடியம். External field of a dielectric medium. இதில் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா rho dash is equal to minus divergence of P. ஸோ இது என்ன rho dash அப்படின்றது என்னன்னா non uniformity of the polarization of the material. இதுதான் இந்த ரோ டேஷ் சிம்பிளுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ ரோ டேஷ்ன்றது மைனஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி அப்படின்ற எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டோட்டல் பவுண்டு சார்ஜ் ஆன் த டயலெக்ட்ரிக் என்னவா இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் பவுண்டு சார்ஜ் ஆன் த டயலெக்ட்ரிக் இஸ்
0. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் அ டயலக்ட்ரிக் மீடியத்தோட ஈக்குவேஷன் என்ன, அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்சைடு அ டயலக்ட்ரிக். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு டயலக்ட்ரிக்கில் உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபீல்டு வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஃபீல்டு வரும். மேக்ரோஸ்கோபிக் ஃபீல்டுன்னு வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு டயலக்ட்ரிக்கில் 2 ஃபீல்டு சொல்லியிருக்கேன், அட்டாமிக் ஃபீல்டு, மேக்ரோஸ்கோபிக் ஃபீல்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஸ்பேஸ் டைம் ஆவரேஜ் டெஃபினேஷன் என்ன வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டைம் ஆவரேஜ் டெஃபினேஷன். இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டெஸ்ட் சார்ஜ் வந்து ஸ்மால், டெஸ்ட் சார்ஜ் ஸ்மாலாக இருக்கும். இது வந்து கிரேட்டர் than the size of a molecule. டெஸ்ட் சார்ஜ் ஸ்மால் வந்து கிரேட்டர் than the size of a molecule. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/ε0 இன்டகிரேஷன் க்ளோஸ்டு இன்டகிரேஷன் போட்டுக்கோங்க சிக்மா ds by r cube plus integration rho dash r divided by r cube d tau. ஸோ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கேவிட்டி டெஃபினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு நீடில் ஷேப்டு கேவிட்டி எப்படி இருக்குன்னா பேரலல் டு த ஃபீல்டாக இருக்கும். இது மேக்ரோஸ்கோபிக் ஸ்பேஸ் டைம் ஆவரேஜ் ஃபீல்டுக்கு சேமாக இருக்கும். ஸோ அதுதான் கேவிட்டி டெஃபினேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு inside a needle shaped cavity in a dielectric with its axis parallel to the field is same as macroscopic space time average field in the dielectric. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கேவிட்டியோட டெஃபினேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபீல்டு. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம், அதுதான் மாலிகுலர் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன். சிம்பிளில் இப்படி தான் சொல்கிறாங்க மாலிகுலர் ஃபீல்டு இஎம். ஸோ இதில் மாலிகுலர் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை விட கிரேட்டராக இருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இஎம் என்னவா இருக்குன்னா E + P/3ε0 வரும். ஸோ இது மெயின். இதில் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த கேவிட்டி. இது வந்து ஒன் மோர் பாயிண்ட், இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த கேவிட்டி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கணும் மாலிகுலர் ஃபீல்டில். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டயலக்ட்ரிக் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் த கேவிட்டி. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் ஈக்குவேஷன் வருது. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் dielectric depends on the shape of the cavity. ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஈக்குவேஷன்னா EC is equal to E1 plus E2 வரும். இதில் E1 என்னன்னு பார்த்தீங்கன்னா E2 பார்த்தீங்கன்னா P/ε0 1 minus cos theta. இதுதான் E2. ஸோ EC என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E plus P/ε0 1 minus cos theta வரும். இதில் நான் என்ன பண்ணலான்னா நம்ம தீட்டா பதில் 0 90 டிகிரி அப்படின்றதெல்லாம் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தீட்டாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு போடுறேன். தீட்டா 0ன்னு போட்டால் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும் EC equal to E plus P/ε0
எப்சிலான் நாட்டுன்னு வரும். ஓகேவா? இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் ஷேப் ஆர் பார் ஷேப்புக்கு, நீடில் பார் ஷேப்புக்கு இந்த வேல்யூ வந்து டென்ஸ் டு 0 ஆயிரும். ஸோ நீடில் ஷேப் ஆர் பார் ஷேப்புக்கு. அடுத்தது நான் செகண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து π/2 எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டா π/2 போட்டால் எனக்கு ஈஸி என்ன வரும், இ பிளஸ் p/எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆர் காயின் ஷேப் ஆர் பைல் பாக்ஸுக்கு. இது எல்லாமே தீட்டா 90 டிகிரியா இருந்தா அதுக்கு. இதுவே when the cavity is spherical இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த p/எப்சிலான் நாட் ஈட்டு இருக்குல்ல, p/எப்சிலான் நாட் 1 மைனஸ் காஸ் தீட்டா, இது வந்து நாட் வேலிட். இத மாதிரி இருக்கும்போது இது நாட் வேலிட். இதுல என்ன ஆகும்னா ஃபீல்டு டியூ டு பவுண்ட் சார்ஜஸ் ஓவர் த வால்ஸ் ஆஃப் கேவிட்டி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா the field due to bound charges over the walls of cavity. ஸோ E2ன்றது என்ன வரும்னா 1/4/எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் p cos theta by r squared, இன்னொரு cos theta வரும், ds அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு E2ன்றது என்ன வரும்னா ஃபைனலாக p/3 எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக ஈஸின்றது E plus p/3 எப்சிலான் நாட்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் ஈக்குவேஷன் இதில். ஸோ இதை நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது எதுனா இந்த கேவிட்டி ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈஸி வந்து இப்படி வரும். தீட்டா 0வா இருந்துச்சுன்னா என்ன வருது, இந்த கண்டிஷன் வருது. இதுவே வந்து தீட்டா π/2 இருந்தால் இது வருது. நெக்ஸ்ட் 3 டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், போலரைசபிலிட்டி, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை நான் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன வரும்னா டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ பிளஸ் பின்னு வரும். நம்மளுக்கு தெரியும் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டின்றது ரோ. அதாவது ரோ வந்து 0வா இருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை வேக்கமில். இது வந்து காஸ்லாவோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு வந்து பி வந்து டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ பிளஸ் பின்னு வருது. இது வந்து பி வந்து 0வா இருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் இன் வேக்கமில். ஸோ நம்மளுக்கு டி வந்து எப்படி வரும்னா எப்சிலான் நாட் இ அப்படின்ற எக்ஸ்பிரஷன் மட்டும் வரும். இந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா 0ன்னு ஆகும். இது வந்து எதுக்குன்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. இது வந்து எப்போ 0 ஆகும்னா ஃப்ரீ ஸ்பேஸில் மட்டும்தான் இந்த பி வேல்யூ வந்து 0 ஆகும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இது எப்சிலார்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் எப்சிலார்ன்றது என்னன்னா எப்சிலா/எப்சிலான் நாட், அதாவது 1 + IA அப்படின்னு எழுதலாம். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ பிளஸ் பி. பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் ψE. இது வந்து என்னன்னா பி. இப்போ நம்ம டின்றது என்ன வரும் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ பிளஸ் எப்சிலான் நாட் ψEன்னு வரும். ஸோ நம்ம காமனாக ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இப்படி வரும் 1 + ψE அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு டீன்றது என்ன தெரியும், எப்சிலான் நாட் ஈன்னு தெரியும். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈவும் கேன்சல் அவுட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபைனலாக எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான்றது எப்சிலான் நாட் 1 + ψEன்னு வரும். ஸோ இதை நம்ம கீழே கொண்டு வரும்போது எப்சிலார்ன்றது 1 + ψEன்னு வரும். எப்சிலார்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்சிலா/எப்சிலான் நாட்டை தான் வந்து எப்சிலா ஆர். எப்சிலா வந்து எப்பொழுதுமே எப்சிலான் நாட்டை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் டைஎலக்ட்ரிக் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்கன்னா இது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. depends on the nature of the material. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா in polar molecule இது வந்து depends upon frequency. In polar molecules it
It depends on frequency of the applied field. Frequency of the applied field. அதே மாதிரி decrease ஆகும் with respect to frequency. Decreases with the increase in frequency. Frequency increase பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா இது decrease ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல கன்க்ளூஷனில், அது ரெண்டுமே நம்மள நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா போலரைசபிலிட்டி. ஸோ போலரைசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோடைய சிம்பிளை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இஎம். இதான் இதோட ஈக்குவேஷன் காமனாக எழுதுறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டி இருக்குது, அயானிக் ஆர் அட்டாமிக் போலரைசபிலிட்டி இருக்குது, ஓரியன்டேஷன் ஆர் டைபோலார் போலரைசபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொருத்துக்கும் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் மட்டும் என்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரானிக் போலரைசபிலிட்டியோட ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈன்றது 4/ε0 r³ வரும். அடுத்தது அயானிக் ஆர் அட்டாமிக் போலரைசபிலிட்டி. அயானிக் ஆர் அட்டாமிக் போலரைசபிலிட்டிக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு q²/ω02 ப்ராக்கெட்குள்ள 1/m1 + 1/m2 அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆர் டைபோலார் போலரைசபிலிட்டி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. அதை எப்படி நம்ம எழுதுறோம்னா ஆல்ஃபா 0ன்னு போட்டு p02/3kT அப்படின்னு எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். ஸோ இதெல்லாமே போலரைசபிலிட்டி, அதில் இருக்க டைப்ஸ். இந்த போலரைசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஃபாரட் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது 9 × 10⁻15 cm³. ஸோ இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் அயானிக் போலரைசபிலிட்டி together are referred as, ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சொல்லலாம், ரெண்டுத்தோட கம்பைன் நம்ம என்ன சொல்லலாம்னா டிஃபார்மேஷன் ஆர் இன்டியூஸ்டு போலரைசபிலிட்டி. டிஃபார்மேஷன்ஸ் ஆர் இன்டியூஸ்டு போலரைசபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்து வர்றதா நம்மளுக்கு இந்த போலரைசபிலிட்டி. அதே மாதிரி இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கான்ஃபிகரேஷனையும், அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது ஒரு பாயிண்ட். இதில் என்ன சொல்லலாம்னா இது வந்து மெயினாக டிபெண்ட்ஸ் only on atomic configuration and independent of temperature. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி வச்சு சொல்கிறேன். ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லியாக இருக்குது. வேரியஸ் இன்வெர்ஸ்லி வித் டெம்பரேச்சர். அதே மாதிரி போலரைசபிலிட்டி வந்து ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. போலரைசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. ஆஃப் தி அப்ளைடு ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இது எப்படி ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கேற்றபடி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஓரியன்டேஷன் அண்ட் அயானிக் போலரைசபிலிட்டி சொன்னேன். அது வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மாலிகுல்ஸ் அயான்ஸ்னால டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். அது என்னன்றதை உங்களுக்கு நான் கீழே எப்படி எழுதுகிறேன். ஓரியன்டேஷன் and ionic polarizability decreases because of inertia of molecules and ions. ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கணுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து வர்றது இந்த கான்செப்ட் வச்சு வர்றது n⁴/3ε0 is equal to m/ρ ε⁻⁻1 ε+2. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக்கு இன்சைட் டயலெக்ட்ரிக் எப்படி இருக்கும்,
அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், போலரைசிபிலிட்டி அதோடைய 3 டைப்ஸோட ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துருக்கோம், சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.